என்ன அங்க இருக்கு? நிற்கிதுப்பா, அங்கே இருப்பா, நீ வராத. என்னப்பா அங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லப்பாங்க. இருக்கு, எனக்கு தெரியுது. கேமராவில் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. நான் சும்மா சொல்கிறேன். வந்து பாரு, உள்ள இதை போகுது. வந்து பாரு, உள்ள போகுதுப்பா, உள்ள போகுது. வா. எங்க? உள்ள போகுது. எங்க எதுவும் இல்லையே. பேசுங்க பாருங்க. ஏன் உள்ள போறீங்க? உங்களுக்கு வேணா வந்து எடுத்துக்கோங்க, வாங்க. உங்களுக்கு வேண்டதெல்லாம் வச்சிருக்கீங்க. யார் அந்த ரூம்ல? யாரு? பயங்கரமான சவுண்ட். கண்ணுக்கு தெரியாம யாரு இருக்காங்க ரூம்ல? மாற்றி வருது. கேக்குதா உங்களுக்கு? மாற்றி சவுண்ட் வருது. பேசும். இங்கே தான் இருக்கு. ஏன் இப்படி பின்னாடி தொந்தரவு பண்ணுறீங்க? ஓடுற மாதிரி இல்லை, ஓடுற மாதிரி தான் இருக்குது. பேசுங்க பாருங்க. கதவு போகுது. யாரு? என்ன இது தனியாக வந்து விழுவுது? யாரு? கதவை அடிச்சு பார்க்கலையா? பார்த்தேன். ரைஸ், நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆகுது. ரேண்டமாக சவுண்ட் கேட்டே இருக்குது. கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இது ஒரு ஹாண்டட் ஸ்கூலு. தெரியுதுங்களா உங்களுக்கு? டைம் கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது. 12 மணி ஆகும்ல ப்ரோ? 12:30 ஆகுது டைமு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 45 மினிட்ஸ் இங்கே தான் கைஸ் இருக்கும். ஆனால் ரேண்டம் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. லைட் ஆஃப் பண்ணி நைட் விஷனில் ரொம்ப நேரமாக நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம். இங்கே இப்போவே வந்து பேரலல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அமௌண்ட் விஷயத்தையும் நாங்கள் நோட் பண்ணுவோம் நைட் விஷனில். நான் உங்களுக்கு நைட் விஷனில் ரெக்கார்ட் என்ன உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஹாண்டட் ஸ்கூல் கைஸ். நான் போகும்போது உள்ளே உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு. ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த இடத்துல. சவுண்ட் கேட்குது பார்த்தியா கைஸ்? உங்களுக்கு கேட்டதா? ஏதோ சவுண்ட் வந்தது இப்போ. மனுஷன் யாருனா இருக்கீங்களா உள்ள? மனுஷன் யாருனா இருக்கீங்களா? யாரு? சவுண்ட் வந்துட்டுருக்கு, உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். யாருனா இருக்கீங்களா? சவுண்ட் வந்துட்டு தானே? சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. இங்கே சவுண்ட் வருது பின்னாடி. இங்கே யாரோ சவுண்ட் வந்தது இந்த இடத்துல. யாரு? இங்கேருந்து தான் வந்துச்சு. இல்லை, மனுஷன் யாருனா இருக்கீங்களா? பயங்கரமாக எக்கோ அடிக்குது. அவ்வளோ வேக்கண்ட்டான இடம் போல் இருக்குது. யாருக்கு சவுண்டு போட்டது? ஸ்டோரியில் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இங்கே நாங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துட்டுருக்கீங்க. நைட் விஷனில் நாங்கள் இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ரேண்டமாக சவுண்ட் கேட்டே இருக்குது. சத்தம் போட்டது யார்? முன்னாடி வாங்க.
சவுண்ட் கேட்குது. அப்போ அந்த சவுண்ட் அதே சவுண்டு தான். சேம் சவுண்ட் சேம். கைஸ் நானும் அப்போவும் கதவு ஆடுது. அந்த கதவுக்கிட்ட யார் இருக்கா? அந்த கதவுக்கிட்ட யார் இருக்கா? வெளியே வாங்க. அழுவர் சவுண்டு அழுவர் சவுண்டு அழுவர் சவுண்டு. லேடிஸ் வாய்ஸ். ரெண்டு பேர் அவங்க தான் இறந்துருக்கான்னு சொன்னாங்க. 2 லேடிஸ் தான் வந்து அழுவர், ஒரு லேடி தான். யாரு? என்னப்பா, என்ன சவுண்ட் இது? விக்கி லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. என்னாச்சு? இந்த கதவு கிட்ட உட்காந்துருக்கு, வந்து பாரு. வா லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. கேப்சர் பண்ணு. நான் கேப்சர் பண்ணிட்டு கேப்சர் ஆகுதா இல்லையா? நான் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைதியா இருங்க. என்னது? ஏதோ உட்காந்துருக்கு அந்த லாஸ்ட்ல. என்னது? கருப்பா இருக்கு. யாரு? அது ஒரு சுத்தம் கேட்குது. அப்படியே கேப்சர் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. வா வந்து பாரு. உள்ள போகுதுப்பா, உள்ள போகுது. வா. எங்க? உள்ள போகுது. எங்க எதுவும் இல்லையே. அந்த லாஸ்ட்ல இருந்து போச்சு. எந்த இடத்துல? இந்த கதவு மாதிரி இருக்குல்ல, அங்கே அந்த லெஃப்டில் உள்ள போச்சு, அந்த ரூமுக்குள்ள. என்ன உட்காந்து இருந்துச்சு? என்னன்னே தெரியல, கருப்பாக இருந்தது. இவ்வளோ லைட்டு தான். எங்க? இந்த கடைசியில் வாங்க, என் பின்னாடி வாங்க. இந்த கடைசியில் யாரா இருக்கீங்களா? மனுஷன் மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஹைட்டே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, கருப்பாக. மனசு மாதிரிலாம் இல்லை. அப்படியே மெதுவாக மூவ் ஆகி போகுது. கால் இருந்துச்சா? கருப்பாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல கால் இருந்துச்சா இல்லைன்ட்டு. அப்படி இப்படி ஸ்லோவாக அப்படியே மெதுவாக மூவ் ஆகிடுச்சு. இருட்டில் உங்களுக்கு தெரிஞ்சா கருப்பாக இருக்கிறது? நைட் விஷனில் பார்த்தேன். இருட்டில் கண்ணுலாம் தெரியல, நைட் விஷனில் பார்த்தேன். மனுஷன் இல்லையா? மனுஷன் இல்லை, மனுஷன்லாம் கிடையாது. நான் இன்ட்ரோவே கொடுக்கல. இது ஒரு புது விதமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. யாரு? சவுண்ட் வந்து தான் நிற்கும். ஆமாம், ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டு. யாரு? அழுகிற வாய்ஸ். என்னோட டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பா. வாங்க, நிமிஷம் வாங்க. கூட தான் போச்சு. பத்திரம். சவுண்ட் மட்டும் வந்து. யாரு? அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னே நம்மளை ஃபாலோ பண்ணுது. மனுஷனாக இருந்தால் முன்னாடி வந்துடுங்க தயவு செஞ்சு. எங்களை பயன்படுத்துகிறான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. முன்னாடி வாங்க. மனுஷனாக இருந்தால் எங்கள் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோண்ணா. மனுஷனே இல்லை, மனுஷனே கிடையாது. இந்த ரூம்குள்ளே போச்சு. இதுக்குள்ளே தான் போச்சு. இல்லையே, இங்கே தான் வந்து தான் போச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்பா. எந்த இடத்துலேருந்து வந்தது? அந்த இடத்துல உட்காந்துருந்தது. இங்கேயா? வெளியே. இங்கே எங்கப்போ உட்காந்துட்டு இருந்துச்சு? இங்கே தான் இருந்துச்சு. வெளியே இருந்துச்சு. எப்படி அது தவழ்ந்து வந்ததா இல்லை எப்படி? அப்படி தரையோட தேய்ச்சிட்டு வந்ததா? தேய்ச்சிக்கிட்டு அப்படியே போகுது. உயரமாகவும் இல்லை, இவ்வளோ தான் ஹைட்டே. இவ்வளோ ஹைட்டு தான், சும்மா ஒரு 1.5 அடி ஹைட்டு தான். அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணுது. இது கைஸ் இந்த ரூமில் தான் பார்த்தேன். அப்படி இதுக்குள்ளே தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ரூம்குள்ளே எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவருங்க ரூம்குள்ளே எதுவுமே இல்லை. இங்கே சவுண்ட் வருது வெளியே. வெளியே சவுண்ட் வருது திருப்பியும். இப்போ இந்த இடத்துல யாரோ உட்காந்துருந்தீங்க, நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். முன்னாடி வாங்க. உங்களுக்கு தைரியம் வந்தால் முன்னாடி வாங்க. இந்த பின்னாடி சவுண்டு போட்டாலாம் பயப்பட மாட்டோம். மனுஷன் வந்தால் முன்னாடி வந்துருங்க.
தேய்கிற மாதிரி சவுண்டு, தேய்க்கிற மாதிரி தான் சவுண்ட் வருது. தேய்கிற மாதிரி சவுண்டு வருது. கைஸ் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போயும் வந்து 10 minutes ஆகிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் டு இந்த வீடியோ. நாங்கள் இங்கே வந்து ஒரு 10 minutes ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் வீடியோ மாதிரி இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்து தான் உள்ளே வந்திருப்பேன். ஏன்னா இன்ட்ரோ கொடுக்காத மாதிரி இந்த லொக்கேஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஹாண்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப நாளாக வந்து மூடி இருந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் தெரியல. ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து அடித்து நொறுக்கி இருக்காங்க. எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கி இந்த ஸ்கூலே வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பொண்ணோட பாடியும் அவங்களோட குழந்தையோட டெட் பாடியும் ரெண்டுமே வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. ரெண்டு பேரோட ஆத்மா வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு பெரிய ஸ்கூல் கைஸ். என்னது சொல்ல ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. நாங்கள் ஒரு 45 minutes வந்து கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு, டைம் வந்து கரெக்டாக இப்போ 12:30 ஆகும். ஃபோன் கொடுங்க, டைம் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 12:41. டைம் வந்து 12:41 ஆகுது. தெரியுதா? டைம் வந்து 12:41 ஆகுது. நாங்கள் 12 o'clock ஒரு 11:45லாம் இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு ஒரு 45 minutes இதே இடத்துல வந்து ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால தான் நான் வந்து இன்ட்ரோ கூட எதுவுமே கொடுக்கல. இப்போ கூட ஒரு 10 minutes வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இப்போவே வந்து லைவாக சவுண்ட் கேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் அப்போவும் தான் இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வித் தட் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். நைட் விஷனில் பார்த்துட்டே வாங்க, என்ன தெரியுது அப்படின்னு. என்ன மட்டும் கவர் பண்ணாதீங்க, எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கைஸ் உங்களுக்கு தெரியுதா, இந்த ஸ்கூல் அபேண்டன்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கொடி கைஸ் இப்போ தான் அந்த இடத்துல அந்த ரூம்லேருந்து வெளியே வரும். இப்போ தான் அந்த ரூம்லேருந்து வெளியே வரும். அதுக்குள்ளே சவுண்ட் கேட்குது. நீங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டாம். உங்களோட கதையை பற்றி கேள்விப்பட்டோம். நீங்களும் சவுண்டு வந்துட்டே இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தையும் இந்த இடத்துல இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல வந்து இறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடம் ஏன் இப்படி வந்து இவ்வளோ அபேண்டண்டாக இருக்குது? ஏன் யாரையும் இங்கே உள்ள வர விட மாட்டேன்றீங்க நீங்கள்? தெரியுதா, ஸ்கூல் போர்டு இது. 2014 வந்து இது அபேண்டன்ட் ஆகிருக்கு. 12 yearsக்கு மேலே ஆகுது. மேலே எங்ககிட்ட எதனா பேச முடியுமா? மேலே என்னாச்சு? இந்த ஒரு செடி மட்டும் அடிச்சு பார்த்தியா? இங்கேயா? அந்த லாஸ்ட் இருக்குல்ல, காற்று காடி இருக்கலாம். அதே விட அது மட்டும் இதெல்லாம் ஆடாமல் அது மட்டும் ஆடுமா? அது பாரு ஆடுது, அது மட்டும் தெரியுதா? இந்த ஒரு செடி ஒரு கிளை மட்டும் ஆடுது பாரு. யாரும் ஆடுதா ஒரு கிளை மட்டும். என்கிட்ட எதனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? பார்த்துவாங்க, எதனா இருக்க போகுது. பேசுங்க, பாருங்கள் எவ்வளோ செடி முளைச்சிருக்கு. 2014 அபேண்டன்ட் ஆகிருக்கு. நான் பாரு சவுண்ட் கேட்டது, கதவு சவுண்ட் கேட்குது. கதவு சவுண்ட். வாங்க 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 வாங்க, கண்டுக்காதீங்க. கேட்குது, சவுண்ட் கேட்டுதான் இருக்கு. என்கிட்ட கதவு மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களா? அழுவுது. என்கிட்ட இந்த கதவு மூலியமாக நான் கம்யூனிகேட் பண்ணுறீங்களா? யாரு? கைஸ் குழந்தை ஒரு சவுண்டு. குழந்தை மாதிரி தான். குழந்தை தானே? குழந்தை ஒரு சவுண்ட் கேட்குது. இன்னும் ஒரு லேடி அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ குழந்தை மாதிரி தெரியுது. எங்கிட்ட எதனா கம்யூனிகேட் பண்ணுறீங்களா நீங்கள்? பூனை சவுண்ட் மாதிரி கேட்குது. குழந்தையா பூனையா? ரெண்டும் ஒரே மாதிரி வயசு வருது. பூனையா குழந்தைனே தெரியல. மனுஷன் யாருனா இருக்கீங்களா?
இங்கே எதனா ஆத்மா இருந்தால் எங்கிட்ட எதனா ப்ரூவ் பண்ண முடியுமா? எதனா சவுண்ட் மட்டும் எதனா சவுண்ட் கொடுங்க. இங்கே இருக்க மனுஷனாக இருந்தால் சவுண்ட் கொடுக்காதீங்க. ஆத்மா இங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால் எதனா சவுண்ட் கொடுங்க. உங்கள்கிட்ட நாங்கள் பேச விரும்புகிறோம். சைலண்டாக இருக்கு. ஆத்மா இருக்கீங்களா இங்கே யாருன்னா? அழுவர் சவுண்டு, அழுவர் சவுண்டு தான் இது. பதிலாம் இல்லை, அழுவர் சவுண்டு தான். உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட எதனா பேச முடியுமா? என்கிட்ட எதனா பேச முடியுமா? நீங்கள் ஏன் இறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் கேட்டதுக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க சவுண்ட் கொடுத்து. பேசுங்க. இங்கே தான் இருக்குது. ஏன் இப்படி பின்னாடி தொந்தரவு பண்ணுறீங்க? நான் கேட்டதுக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க சவுண்ட் கொடுத்து. பேசுங்க. இங்கே தான் இருக்குது. ஏன் இப்படி பின்னாடி தொந்தரவு பண்ணுறீங்க? இந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? முன்னாடி வாங்க பார்க்கலாம். இந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? இப்போ இந்த கதவை யாரும் ஆட்டண்டு? தைரியம் இருந்தால் வெளியே வரலாம். இந்த கதவை இப்போ யார் அடித்தது? யார்? இந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? யாருமே இல்லை. இந்த கதவை எப்படி ஆடுது? காற்று கடிச்சிருக்குமா? காற்றுக்கு போய் இந்த மாதிரி அடிக்குமா? காற்றுக்கு போய் இந்த மாதிரி அடிக்குமா? காற்றுக்கு ஆடும், அவ்வளோதான், இப்படிலாம் அடிக்காது. இப்போ இந்த கதவுலேருந்து சவுண்ட் வந்தது எப்படி வந்தது? எங்கிட்ட எதனா பேச விரும்புறீங்களா நீங்கள்? ஏன்னா பேச விரும்புறீங்களா? திருப்பி அதே இடத்துல சவுண்ட் வருது. இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி அதே இடத்துல சவுண்ட் வருது. இடிக்கிற மாதிரி சவுண்ட் இல்லை. யாரு? அதை வச்சு பார்க்கலையா? பார்த்தேன். இங்கே தான் இருக்கு. எங்கிட்ட என்ன பேச விரும்புறீங்களா நீங்கள்? கைஸ் கேட்குதா உங்களுக்கு? ஓடுற மாதிரி இல்லை, ஓடுற மாதிரி தான் இருக்குது. பேசுங்க. பாருங்க. கதவு போகுது. யாரு? வெளியே வாங்க தயவு செஞ்சு. நட பார்த்துடுறாங்க. இந்த இடத்துல இறந்து போனவங்களா? என்ன பார்த்துடுறாங்க? இங்கே தான் இது இருக்கிற மாதிரி சவுண்டு வருது. நான் உள்ள வரலாமா? கோவப்படாதீங்க. சவுண்ட்ல யாருமே இல்லை. இங்க பாருங்க. சவுண்டு வரலையே. இப்போ நாங்கள் வரும்போது நான் இவத்த வந்தேன்ல, டக்குன்னு சிவசோரம் போச்சு. இங்கே தான் நின்றுது. நம்ம வரக்குள்ள ஒட்டிக்கிச்சு பாரு பின்னாடி போய். என்ன இது தனியாக வந்து விழுவுது? என்ன இது தனியாக வந்து விழுவுது? கதவு தனியாக வந்து விழுந்துருக்கு. இங்க பாருங்க. எப்படி இது? கைஸ் இன்ச்சஸ்லாம் பிச்சுட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க 3 இன்ச்சஸ் பிஞ்சிட்டு வந்திருக்கு. நல்லா தானே வச்சுப்பேன். இங்க பாருங்க. அதுக்கு ஸ்ட்ரென்த்தை பாருங்க கைஸ். அதுக்கு தெரியுதா உங்களுக்கு? இப்போதான் இந்த இன்ச்சஸ்லேருந்து பிஞ்சு விழுந்திருக்கு. ஸ்க்ரூவெல்லாம் பிச்சுட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்க 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த கதவு வெளியே வந்து விழுந்தது. உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு? நம்ம நிற்கும் போது விழுந்தா என்ன இருக்கும்? இது மூலியமா எதனா சொல்ல வரீங்களா எங்ககிட்ட? ஆக்ரோஷமாக இருக்குது. இது மூலியமா எதனா சொல்ல வரீங்களா என்கிட்ட? இங்கே வந்து எதனா அட்டாக் பண்ணுவீங்களா எங்களை? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதவு இந்த ஹிஞ்சஸ்லேருந்து வெளியே வந்து பிச்சுட்டு வந்து விழுந்திருக்கு. 3 இன்ச்சஸ் தாண்டி விழுந்திருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்க அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதவெல்லாம் வந்து பிச்சுட்டு விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எங்கள் மேலே விழுந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. என்ன வெயிட்டு?
பேசுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விட மாட்டேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நான் 45 மினிட்ஸாக வந்து இங்கே நைட் விஷனில் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஆக்டிவிட்டி நிறைய நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணோன்னே எவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது தெரியுது உங்களுக்கு. இந்த ரூமில் யாருமே இல்லை. பாருங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். யாருமே இல்லை இந்த ரூமில். யாருமே இல்லையே. யாருமே இல்லை. எங்கேருந்து சவுண்ட் வருது? கதவு எப்படி பிச்சுட்டு விழுந்தது? எவ்வளோ பெரிய கதவு, சும்மா பிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் யாரும் இருக்கீங்களா? நைட் விஷயம் ஏதாவது தெரியுதா பாருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விட மாட்டேங்குது. என்கிட்ட எதனா பேச நீங்கள் முயற்சி பண்ணலாம், எங்களை அட்டாக் பண்ணுறதை தவிர. கொஞ்சம் கூட முன்னாடியே போக முடியுது. இங்கே தான் வருது, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லையே. இந்த ரூமில் ஏதோ இருக்கான். இப்போ தான் நான் பார்த்தேன். நைட் விஷனில் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. இதே மாதிரி நார்மல் கேமராலையும் எதுவுமே கேப்சர் ஆகலை. ஆனால் சவுண்டு வந்துட்டுருக்கு. டூ 2014 அபாயின் பண்ணிட்டு போனது அதோட அப்படியே இருக்குது. சவுண்ட் கேட்குது. அமைதியாக கண்டுக்காதீங்க, நீங்கள் வாங்க, கண்டுக்காதீங்க வாங்க. அவ்வளோ அபாயிண்டான பில்டிங் இது. காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குங்க லொக்கேஷன். இப்போ பாருங்க, பில்டிங்கே வந்து கவர் ஆகலை, ஒரே காடு, வெறும் காடாக இருக்குது. காடு மாதிரி வந்து செடி அவ்வளோ வளர்ந்துருக்கு. யார் தட்டுற மாதிரி சவுண்டு? அந்த கதவு ஆடுது தெரியுதா உங்களுக்கு? யார் யார் யார்? ஏன் எங்களை இப்படி அட்டாக் பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி அட்டாக் பண்ணுறீங்க எங்களை? இப்போ நான் அந்த கதவுக்கிட்ட போயிட்டு இருந்தேன். கண்டிப்பாக என்ன அட்டாக் பண்ணியிருக்கோம். என் மூஞ்சில் அந்த கதவை அடிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிச்சது அந்த இது. அங்கே பாருங்க. சரி, அந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? அந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? வர மாதிரி இருக்குது, போகிற மாதிரி இருக்குது. இந்த ரூம்குள்ளே யார் இருக்கா? நான் உள்ளே வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. கதவு இது வச்சு அட்டாக் எதுவும் பண்ணாதீங்க. உங்க பாருங்க, முன்னாடியே தான் காமிக்கிறேன். எதுவுமே இந்த ரூம்குள்ளே இல்லை. இது பாருங்க, ஃபுல் எம்டியாக இருக்குது. நைட் விஷன் கொடுங்க. எனக்கு இந்த கேமராலையும் எதுவுமே கேப்சர் ஆகலை. நைட் விஷன்லேயும் பாருங்கள் எதுவுமே கேப்சர் ஆகலை. எதுவுமே தெரியல எங்கள் கண்ணுக்கு. இது தெரியுதா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படிங்க ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றீங்க? நைட் விஷன்லேயும் எங்களால் உங்களை பார்க்க முடியல. உங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? இந்த டோர் வச்சு எங்களை அட்டாக் பண்ணுறீங்க. அடிச்சுட்டு போன மாதிரி பார்த்தேன். உங்கள் சைடில் தான் போச்சு. அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு கை மேலே. பார்த்தேன். யாரு? எங்க கூட விளையாடுறீங்களா நீங்க? என் கூட விளையாடுறீங்களா? உங்களுக்கு எதனா வேணுமா? வெளியே வந்து விழிச்சு பார்க்கல. பார்த்தேன்ப்பா. ரைஸ், நான் கண்டிப்பாக இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ரொம்ப ஹாரரான பிளேஸ் இது. இடம் எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கு. அந்த லாஸ்ட்டில் அங்கேருந்து நாங்கள் இப்போ இங்கே வந்தோம். ஆனால் அந்த லாஸ்ட்டில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவாலே பார்க்க முடியல. இந்த ஃபோனில் வந்து 1 inch சென்சார் இருக்குது. லைட் வந்து அவ்வளோ வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணும். இதாலேயே வந்து அந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதா? என்னால் பார்க்க முடியல அந்த ஸ்க்ரீனில். இந்த 1 inch சென்சார்லேயே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் என்னோடய பேர் ஐஸில் எப்படி வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்களேன். இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதிலே ரொம்ப பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலாம். என்னது? வெளியே மாட்டி இருக்குது. கைஸ், இந்த கொடி மாதிரி இந்த கொடியை வச்சு இழுக்குது கைஸ். இப்போ என்னது இது? எப்படி இது கழுத்தில் மாட்டி?
இங்கே தான் இருக்கு. இப்படி பயமாக இருக்கு. நீங்கள் என் கூட பேசலாம். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பிடிச்சதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் என் கூட பேசுகிறது அப்படின்னு சொன்னால் என் கூட வந்து என் கேமரா முன்னாடி ஒரு வாட்டி அப்பியர் ஆகுங்க. நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்துட்டு போகிறேன். இங்கேருந்து என் முன்னாடி வர முடியுமா? சவுண்ட் போட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ரூம்குள்ளே வரேன். தயவுசெய்து அட்டாக் இது பண்ணிக்காதீங்க. எதுவும் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லை. ரைஸுங்கள இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேங்குது. அதோட இடத்துக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரண்ட்லாம் இங்கே இருக்கா என்ன? இது பாருங்க. இருந்திருக்கு, இப்போ இல்லை. உங்களுக்கு ஏன்னா என்கிட்ட பேசணுமா? சைலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ரைஸ் உங்களுக்கு தெரியுது? அங்கே பாருங்க. இது பண்ணுச்சு. சவுண்ட் கேட்குதா? கேட்குது. ரைஸ் உங்களுக்கு தெரியுதா இந்த பில்டிங்கு? இன்னும் நாங்கள் மேலெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிக்கல. பின்னாடி தான் விழுந்துச்சு. தெரியுது. அமைதியாங்க. பின்னாடி தான் விழுந்துச்சு. எங்களை அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு எங்கிட்ட எதனா பேச ஆரம்பிக்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு பயம்லாம் இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். எங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இது ஒரு நிமிஷம். என்னாச்சு? பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. யாரும் நடக்கிற மாதிரி தான் இருக்குது முன்னாடி. கைஸ் அப்போ வந்து நாய் குறைச்சிட்ருக்கு. இது ஓடின மாதிரி இருந்துச்சு. ஓடின மாதிரி தான். பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது நடக்கிற மாதிரி. யாரு? பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. கன்ஃபார்மாக நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. தெரியுது உங்களுக்கு? தெரியுது. ஆனால் முன்னாடி அதான் சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் பாருங்க. தெரியுது. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல ஏதோ நடந்துட்டுருக்கு. உங்களை பாருங்க. யார் அது? யாரு? சைலண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதோ கத்துற மாதிரி தான். கைஸ் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு மைக் கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்களை யாரோ மிரட்டுறாங்க. ஆமாம், இது ஏதோ ஒரு மனுஷன் சவுண்டு இல்லை. இது ரொம்ப கொடூரமான யாரோ ஒரு மாதிரி டீப் த்ரோட்லேருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. இங்கே எவ்வளோ நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இது எத்தனை பாட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இது அவ்வளோ பெரிய பில்டிங். இது சுற்றி காடு, நிறைய ரூம்ஸ் இருக்குது. எல்லா ரூம்லேருந்தும் ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. யார் அது? எங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா? கேட்டு மீட்டர் கொடுங்க. எங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா? என் பக்கத்தில் யாருன்னா இருந்தா இந்த கேட்டு மீட்டர் மூலிமா என்கிட்ட பேசலாம். நீங்கள் எப்படி இருந்தீங்க? இல்லை இந்த எங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா? அமானுஷம் யாருன்னா இருந்தால் இது மூலியம் இந்த கேட்டு மீட்டர் மூலிமா எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். அங்கே பாருங்கள். பேசுங்க பாருங்கள். தெரியுது? இங்கே பேசுங்க பாருங்கள். அமானுஷம் யாருன்னா இருக்கீங்களா? இருந்தால் அந்த கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்க முடியுமா? நீ லைட் ஆஃப் பண்ணால் நல்லா தெரியும். அமைதியாக இருங்க. பேசுங்க பாருங்க. அங்கே பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? பேசுங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? கேட்டு மீட்டர் அவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு ஆகுது. பாருங்க. தெரியுதுங்களா? பாருங்க. இந்த இடத்துல என்ன அமானுஷம் இருக்கீங்களா?
கேட்டோ மீட்டர் வந்து பொய் சொல்லாது. நெகட்டிவ் எனர்ஜின்றதில் என்ன கன்ஃபார்மாக ஃபீல் பண்ண முடியுது. அது கேட்டோ மீட்டர் வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கு. என் பக்கத்தில் வர முடியுமா? பாருங்கள். சைலண்டாக இருக்குது, அமைதியாக இப்போ இல்லை. உன்னை பிளிங்க் ஆகுது பாரு. பேசுங்க பாருங்கள். பிளிங்க் ஆகுது பாரு. என்கிட்ட எதனா நீங்கள் பேசலாம். நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. நீங்கள் என்கிட்ட எதனா பேசணுன்னா பேசலாம். என் பின்னாடி வரதுன்னா வரலாம். நீங்கள் வாங்க. நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போக மாட்டேன். உங்களுக்கு எதனா வேணும்னா கூட நீங்கள் என்கிட்ட எதனா கேட்கலாம். நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் இங்கேருந்து பேசாமல் போக போகிறது இல்லை. தைரியமாக இருந்தால் முன்னாடி வா பார்க்கலாம். பின்னாடி போய்கிட்டே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. யாரு? எங்கேருந்து சத்தம் வருது தெரியலப்பா. எனக்கு மட்டும் என்ன தெரியும். நானும் கேள்வி ஒன்றுமே தெரியவும் மாட்டேங்குது. இப்போ சைலண்ட் ஆகிடுச்சு. சவுண்டு இல்லை. யாரா இருக்கீங்களா? பாரு, எதுவும் தெரியல, சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கு. நான் இந்த ரூம்குள்ளே போகிறேன். நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரொசஸ் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் அட்டாக் பண்ணலாம். நான் இந்த ரூம்குள்ளே போகிறேன். என் பின்னாடி வர முடிஞ்சால் வாங்க. எனக்கு வேறு வழியே தெரியல. இது இந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு தான் ஆகணும். சைலண்ட்டாக இருக்குங்க. ரூமில் யாரா இருக்கீங்களா? பின்னாடி வர மாதிரி கேட்கல சவுண்டு. கேட்குது 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 கேட்குது. நான் பின்னாடி வர மாதிரி கேட்குது கேட்குது. நீங்கள் இந்த ரூம்குள்ளே வரலாம். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு க்ளீனாக தெரியுது. நீங்கள் இந்த ரூம்குள்ளே வரதான் வரலாம். நான் இங்கே தான் இருப்பேன். கேட்குதா சவுண்டு? எப்படி கேட்குது? கேட்குதா சவுண்ட்? கேட்குது கேட்குது பாருங்க. கேட்குதா? கேட்குது கேட்குது கேட்குது. இல்லை கேட்குது. வந்துச்சு பக்கத்தில். இருங்க, போகாதீங்கப்பா. இருங்கப்பா. நைட் விஷனில் பாருங்கள் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதுண்ணா கேப்சர் ஆகுதா? ஒன்றும் இல்லை 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 ஒன்றும் இல்லை. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சவுண்டு வருது. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களா? வந்துக்கிட்டு மட்டும் இது உள்ளே வர மாட்டேங்குது. வாங்க செக் பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட எதுனா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன நிறைவேற ஆசை இருக்கா? இல்லை நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேச பாருங்க பாருங்க. தெரியுதா? ரூமில் சவுண்ட் வருது. பேச ரூமில் சவுண்ட் வருது. கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் வருது. பயங்கரமாக சவுண்ட் வருது. யார் அந்த ரூமில்? யாரு? யாரு? பேசுங்க. பயங்கரமாக சவுண்ட் வருது. சவுண்ட் வருது. கண்ணுக்கு தெரியாமல் யார் இருக்கா அந்த ரூமில்? மாற்றி மாற்றி வருது. கேட்குதா உங்களுக்கு? மாற்றி மாற்றி சவுண்ட் வருது. யார் இருக்காங்க? யாரு? இந்த ரூமில் யார் இருக்கா? சரி அமைதியாங்க. 16 பயத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த செகண்ட் நான் போய் பார்த்தேன். இந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இப்போ சவுண்ட் வருது. எப்படின்னு தெரியல. அதான் அந்த ரூமில் வருது. லாஸ்ட் எங்கே பாரு, சென்ட்ரல் ரூமில் வருது. உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?
சவுண்ட் கைஸ் யாரோ மூச்சு வாங்குற சவுண்ட் வருது. பெருமூச்சு. யாரு? ஆக்ரோஷமாக இருக்குது. யாரு? சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். இந்த 6 ரூமில் யாரா இருக்கீங்களா? அந்த பாத்ரூமில் யாரா இருக்கீங்களா? சவுண்ட் மட்டும் எப்படி வருது? யாரா இருக்கீங்களா? கைஸ் இப்போ பாத்ரூமில் அவ்வளோ சவுண்ட் வந்தது, எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே யாருமே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னது தெரியல, என்னன்னே தெரியல. இங்கே ஏதோ நடந்துட்டுருக்கு. எலும்புமா இருந்துச்சு. இங்கே யார் தான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? நாங்கள் எங்கேயுமே இவ்வளோ பயந்ததெல்லாம் இல்லை. கைஸ் இந்த 5 ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னுமே தெரியல. ஆனால் சைமல்டேனியஸாக அவ்வளோ சவுண்டு வந்தது. இது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பயந்ததில்லை. நான் டக்கு 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 டக்குன்னு ஓடினேன், ஆனால் எதுவுமே இல்லை. இந்த லாஸ்ட் போனால் அந்த லாஸ்ட் வருது, அந்த லாஸ்ட் போனால் அந்த லாஸ்ட் வருது. அமைதியாக இருங்க, வெளியே சவுண்ட் வருது. கைஸ் கதவு யாரோ நாக் பண்ணுற சவுண்ட் தெரியுது அவங்களுக்கு? கேட்குது அவங்களுக்கு? யார்? 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 சில்லுன்னு ஏதோ உடஞ்சிடும். இந்த கதவை யாரோ இப்போ தட்டினீங்க? யார்? சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. யார்? கைஸ் இதில் தான் இப்போ யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் வந்தது. யார்? யார்? வந்து பாரு வந்து பாரு, வா வா வா. என்னது? வந்து பாரு, உள்ள இதை போது வந்து பாரு வந்து மேலே வந்து அப்படியே அது கீழே போனதான் மேலே வந்துருக்கு. இப்போ அந்த ரூம்குள்ளே யாரோ போகிறத பார்த்தேன். யார்? வெளியே வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க. யார்? யாருமே இல்லை. ரூம்குள்ளே யாரோ போனீங்க. இப்போ யார்? கொடுத்துரு இல்லையே, யாரும் தெரிஞ்சது. இப்போ ஏன் கூட பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? அந்த ரூம்குள்ள யாரோ போறத பார்த்தேன். யாரு? வெளியே வாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க. யாரு? யாருமே இல்லை. ரூம்குள்ள யாரோ போனீங்க. இப்போ யாரு? கொடுத்துரு இல்லையே, யாரும் தெரிஞ்சது. இப்போ ஏன் கூட பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? ஆத்மா என்ன சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதோட மூஞ்சை பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு செகண்டில் இங்கே இருந்தது. கீழே இருந்துட்டு ஒரு செகண்டில் மேலே வந்து பார்க்குது. நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கல்ல? கிட்ட போய் தானே பார்த்தேன். ஒரு செகண்டில் இப்போ இங்கே இருந்தது, அடுத்த செகண்டில் அது உள்ளே போச்சு. என்ன எப்படி எதுன்னு எதுவுமே தெரியல எங்களுக்கு. தனியாக நிற்கிது அப்படி. அடுத்த ஒரு செகண்டில் இங்கேருந்து அடுத்த செகண்ட் இங்கே மேலே போச்சு. நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த சீன் கட்டாக இருக்காது. போய் பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. பேசுங்க, வெளியே போகிறோம். இந்த ரூமில் அவ்வளோ அமௌண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு இது வரைக்குமே அட்டாக் பண்ணல எதுவுமே. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் கண்ணில் பார்த்துருக்கோம். வெளியே சவுண்ட் வருது. பேஸ் கேட்குதா? வெளியே சவுண்ட் வருது. யார்? நான் உங்களை மொதல் வாட்டி பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ கேட்டதுனால நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சத்தமே இல்லை, சைலண்டாக இருக்கு. கதை சவுண்டு கேட்டு பார்த்தேன். என்ன கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
இது வரைக்கும் இந்த ஆத்மா இவ்வளோ அமைதியாக இருந்து நாங்கள் பார்த்ததில்ல. சவுண்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் எங்கள் கேமராக்கு முன்னாடி வந்தது. நைட் விஷனில் அப்பா ஒரு வாட்டி கேப்சர் பண்ணார். அது எங்கள் கூட பேச விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல எங்களுக்கு. பின்னாடி கேட்டுச்சு இப்போ. கேட்டது பார்த்தேன். எங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு எதனா வேணுமா, என் கூட எதனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா, எப்படி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பாருங்க தெரியல, இங்கே தான் இருக்குது. எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நாங்கள் இங்கேருந்து போகணுமா? இங்கேருந்து போகணுமா? வெறி பிடிச்ச மாதிரி கத்துது. வெறி பிடிச்ச மாதிரி கத்துது. நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? கிட்ட போகாதீங்கப்பா, இருங்க ஒரு நிமிஷம். கிட்ட போகாதீங்க. இங்கே தான் ஒரு சவுண்டு இந்த இடத்துல. நீ இதே மாதிரி இருங்கப்பா ஒரு நிமிஷம் போகாதீங்க, இருங்க. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவோம். மந்திரவாதி வச்சு உன் கதையை முடிச்சுட்டு உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவோம். அந்த வேறெல்லாம் வச்சுக்காத. இங்கே பாருங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பயப்பட மாட்டோம். கோவப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க பாது. நீ வெளியே வா பார்க்கலாம். வா வெளியே. நீ அங்கே இருந்துக்கிட்டே சத்தம் போட்டுருந்தா. இங்கே பாருங்க, அதுக்கிட்ட அப்படிலாம் பேசாதீங்கப்பா. எதனா பண்ணுப்பா, தயவு என்ன பண்ணிடும். அமைதியாக இருங்கப்பா. சும்மா முன்னாடி வர்றதில்ல. ஒரு முறை இது வந்துடுச்சு. இப்போ வரணும் இல்லை மறுபடியும் கேட்குறப்போ பின்னாடியே இருந்துக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா முன்னாடி வந்து நிற்கணும். தைரியம் பின்னாடி வாங்க. உங்களை அட்டாக் பண்ணுது கோவம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் கேமரா முன்னாடி வாங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம். கேமரா முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? வெளியில் பார்க்கலாம். கேமரா முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? இப்போ சைலண்ட் ஆகிட்டா. பின்னாடி வாங்க, மேலே அடிக்குது. எனக்கு தான் பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. வாங்க போய் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது நீங்கள் போய் எதுக்கு அது குழந்தை எடுத்துகிட்டு போகிறோம்லாம் சொல்கிறீங்க? வரணும் இல்லை, சும்மா பின்னாடி இதை மிரட்டிக்கிட்டு நம்ம ரிலேட்டிவாக அது ஒரு அமானுஷ்யம். அது அதுக்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாது. வெளியே வந்து பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டு வந்துடுவோம். நீங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கும் குழந்தைக்கும் பிடிச்சதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் என் பக்கத்தில் வந்தால் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் வாங்க, கொடுத்துட்டு போயிடுறோம். நாங்கள் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம். நாங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். நீங்கள் வந்தால் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். கோவப்படாதீங்க. என் பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு வரதுன்னா. நான் கோவம் வேண்டாம், வாங்க. நாங்கள் எக்ஸ்ப்ளோஷன் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறது எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பரல. ஏன்னா அமானுஷம் ஒன்று அட்டாக் பண்ணும். இது எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களை வச்சு செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என் பின்னாடி வந்தால் நான் உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன். எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா வாங்க, நான் அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். நான் அந்த இடத்துல வச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாம் வந்து. வாங்க. பெருமை தெரியல. இவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுது. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். சைலண்ட் ஆகிடுச்சு. வெளியே வந்துட்டாங்க. வரீங்களா? நான் உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வரதுன்னா வந்து எடுத்துக்கலாம். சவுண்ட் வர மாதிரி கேட்கல. நடந்து வர மாதிரி கேட்குது. சவுண்டு இது நடந்து வர மாதிரி கேட்குது. நடந்து வர மாதிரி இருக்குது. நடந்து வர மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கேட்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சவுண்டு.
பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க நம்ம சொல்கிறது தான் வருது. பின்னாடி வாங்க பின்னாடி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி வாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. வருது இல்லை எனக்கு பின்னாடி தான் வருது. எனக்கு பின்னாடி நடந்து வந்துருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் வேணுன்றதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பின்னாடி வாங்க பார்த்து பின்னாடி வாங்க. நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து எடுத்துங்க வாங்க. பேசுங்க பாருங்க சரியா? ஏன் உள்ளே போகிறீங்க? உங்களுக்கு வேணா வந்து எடுத்துக்கோங்க வாங்க. உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நான் வச்சுருக்கீங்க. என்னது? ஏன் உள்ளே போகிறீங்க? உங்களுக்கு வேணா வந்து எடுத்துக்கோங்க வாங்க. உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நான் வச்சுருக்கீங்க. என்னது? எந்திரிங்க பார்த்தீங்களா இல்லையா? ஒரு செகண்ட்ல அந்த பில்லருக்குள்ள பார்த்தீங்களா? அடுத்த பிள்ளைகிட்ட பார்க்கல கைஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பில்லருக்குள்ளே போச்சு, அடுத்து ஒரு பில்லருக்குள்ளே போச்சு, அடுத்த செகண்ட் இது இந்த பில்லருக்குள்ளே வந்தது. எப்படி இப்படி வருது ஒன்றுமே புரியல. ஆனால் நம்ம முன்னாடி வர மாட்டேன். டக்குன்னு நம்ம இவ்வளோ தூரம் வந்தோடனே தான் ஸ்டக் வருது. எங்ககிட்ட வரீங்க, எங்களை ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க? ஏன் இந்த மாதிரி எங்களை மிரட்டுறீங்க நீங்கள்? ப்ளீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் கூப்பிட்ட உடனே அந்த தூண்லேருந்து உள்ளே போச்சு, அடுத்த செகண்டில் இந்த ரெண்டாவது தூண்டில் வந்தது, அடுத்த செகண்ட் இந்த மூணாவது தூண்டில் வந்தது. எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. எங்கள் அப்பா உங்கள்கிட்ட எதனா தப்பாக பேசிட்டாரா? அவங்க குழந்தைய உங்கள்கிட்ட இந்த பிரிச்சுட்டு போனதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கோவம் வருதா? ஒவ்வொரு பிள்ளை சவுண்ட் வருது. உங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட இந்த பிரிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு கோவம் வருதா? எங்கள் அப்பா மேலே கோவப்படுறீங்களா? மறுபடியும் அழுவுது. ஏன் அழுவுறீங்க? எங்கள் அப்பா பண்ணதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா? வேண்டாம்மா, அழுவாதம்மா. நான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் தப்பு தான். உங்கள் குழந்தையெல்லாம் உங்ககிட்ட நான் பிரிக்க மாட்டோம். நாங்கள் வந்து கிளம்புறோம். நீங்கள் கேமரா முன்னாடி ஒரு வாட்டி எங்கள் கேமரா முன்னாடி வாங்க. ஃபுல்லாக நான் உங்களை பார்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் கேட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். முன்னாடி வரீங்களா? பயங்கரமாக கத்துது. பக்கத்தில் ஒரு சவுண்டு தூங்கிட்ட சவுண்ட் வருது. கேட்குது. யாரு? அமைதியாரு யாரு? என் தூணுகிட்ட சவுண்டு வந்தது. இருக்கீங்களா? தூணுகிட்ட அந்த பிள்ளை பின்னாடி யாருனா இருக்கீங்களா? இந்த பிள்ளை பின்னாடி யாருனா இருக்கீங்களா? இப்போ யாருங்க சவுண்ட் போட்டது? யாரோ இப்போ இங்கே அழுந்தீங்க. யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தோம். வேறு எதுக்குமே நாங்கள் இங்கே வரல. நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்னதான் வேணும் உங்களுக்கு? விக்கி நீங்கள் வராத. ஏன் என்னாச்சு? இங்கே எதோ முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. முன்னாடி என்னப்பா? எதுங்க முன்னாடி நிற்குது? எதுவும் இல்லையாப்பா? கேப்சர் ஆகிட்டு இருக்கு. என்ன கேப்சர்? என்ன நிற்கிட்டு இருக்கு? அங்கே முன்னாடி வந்துட்டு போச்சு இல்லை? அதே மாதிரி நிற்குதுங்க. இங்கே எதுவும் இல்லைப்பா. நிற்குது. நீ வராத, தயவு செஞ்சு அங்கேயே இரு, வந்துடாத. என்ன இருக்குங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்னப்பா? அங்கே எதுவுமே இல்லைப்பா. நான் பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைப்பா. வச்சுக்க வேண்டாம். பேச அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யார் அங்கே நிற்கிறா? பேச எதுவுமே கேப்சர் என்ன பேச மாட்டேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறோம். என்ன அங்கே இருக்கு? நிற்கிதுப்பா, அங்கே இருப்பா, நீ வராத. என்னப்பா அங்கே இருக்கு? ஒன்றுமே இல்லைப்பாங்க. இருக்கு, எனக்கு தெரியுது. கேமராவில் கேப்சர் ஆகிட்டு இருக்கு. நான் சும்மா சொல்கிறேன்.